அமெரிக்கா சென்ற உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகை வாசலில் காத்திருந்து அழைத்துச் சென்ற அதிபர் டிரம்ப் மற்றும் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் ஆகியோர் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்கள் முன்னிலையில் அமரச் செய்தனர். அமைதி ஒப்பந்தத்திற்கு உக்ரைனை சம்மதிக்க வைக்க முயன்றபோது போர் விதிகளை ரஷ்யா மீறியதாக கூறி சில போட்டோக்களை ஜெலன்ஸ்கி காட்டினார். Before and after, just you to understand. Now thousands of such guys, ladies and men, there, and that, so they don't eat, they beat them, and they, they do a lot of, bad things. So out of, even during the war, there are rules. அதிபர் ஜெலன்ஸ்கியை சமாதானப்படுத்த முயன்ற துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் ரஷ்யா தாக்குதல் தொடுக்க முந்தைய அதிபர் பைடன் பேச்சே காரணம் என்று சாடிவிட்டு தமது ராஜதந்திர நடவடிக்கை வாயிலாக அதிபர் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக கூறினார். I will respond to this. So look, for 4 years in the United States of America, we had a president who stood up at press conferences and talked tough about Vladimir Putin. What makes America a good country is America engaging in diplomacy. That's what President Trump is doing. ஜே.டி. வான்ஸ் பேச்சுக்கு பிடிகொடுக்காமல் பதிலளித்த ஜெலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் புதின் ஒரு ஆக்கிரமிப்பாளர் என்று விமர்சித்தார். 2014ஆம் ஆண்டு முதல் ரஷ்யா நடந்து கொண்ட விதத்தை விசாரித்துவிட்டு அங்கு உள்ள நிலவரம் தெரியுமா என்று ஜே.டி. வான்ஸை கேட்டு என்ன ராஜதந்திரம் என்று கோபமாக கேட்டார். Can I ask you? Sure. Yeah. Okay. So he occupied our parts, big parts of Ukraine, parts of East and Crimea. We signed the exchange of prisoners, but he didn't do it. What kind of diplomacy, J.D., you are speaking about? What do you mean? ஜெலன்ஸ்கி பேச்சுக்கு பதிலடி கொடுத்த ஜே.டி. வான்ஸ் அழிவில் இருந்து உக்ரைனை காப்பாற்ற ட்ரம்ப் முயற்சித்துள்ளார் என்றார். ஓவல் அலுவலகத்தில் அமெரிக்க பத்திரிகையாளர்கள் முன்பு இப்படி பேசுவது அவமரியாதை என்றார். I'm talking about the kind of diplomacy that's going to end the destruction of your country. Yes, but if you Mr. President, with respect, I think it's disrespectful for you to come into the Oval Office and try to litigate this in front of the American media. அமெரிக்காவிற்கு என்ன தெரியும் என்று ஜெலன்ஸ்கி பேசியபோது குறுக்கிட்ட ட்ரம்ப் அதிகாரம் செலுத்தும் இடத்தில் உக்ரைன் இல்லை என்று கூறினார். பல லட்சம் மக்களின் உயிருடன் விளையாட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட ட்ரம்ப் 3ஆம் உலகப் போருக்கு முயற்சி செய்வது போல் தெரிகிறதே என்று விமர்சித்தார். You don't have the cards right now. With us, you start having cards. cards. Right now, you don't. You're playing cards. You're playing cards. Serious. You're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country, this country. தொடர்ந்து ஜே.டி. வான்ஸ் பேசியபோது அடிக்கடி குறுக்கிட்ட ஜெலன்ஸ்கியை கடிந்து கொண்ட ட்ரம்ப் முந்தைய ஸ்டூபிட் அதிபர் மூலம் $350 மில்லியன் நிதி மற்றும் போர் தளவாடங்களை அமெரிக்கா கொடுத்தது. அது இல்லையெனில் போர் 2 வாரங்களில் முடிந்திருக்கும் என்றார். We gave you, through this stupid president, $350 billion. We gave you military equipment, and you men are brave, but they had to use our military. If you didn't have our military equipment, this war would have been over in 2 weeks. உக்ரைனுக்கு தோல்விதான் கிடைக்கும் என்று ட்ரம்ப் பேசியபோது குறுக்கிட்ட ஜெலன்ஸ்கி இதைத்தான் புதினம் சொன்னார். 3 நாட்களில் போர் முடிந்திருக்கும் என கூறினார் என்றார். In 3 days, I heard it from Putin. In 3 days, this is something maybe new. Less. In 2 weeks, of course, yes. பதிலுக்கு பதில் ஜெலன்ஸ்கி பேசியதால் வெறுப்படைந்த ட்ரம்ப் இனி பேசி பலனில்லை, அமைதி ஒப்பந்தம் வேண்டுமெனில் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று கூறி ஜெலன்ஸ்கியை அனுப்பி வைத்தார். You got to be more thankful, because let me tell you, you don't have the cards. With us, you have the cards, but without us, you don't have any cards. One more question tonight. ஊடகம் முன்பு வெளிப்படையாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அதிபர் டிரம்பின் போர் நிறுத்த முயற்சியை ஏற்காமல் ஜெலன்ஸ்கி வெளியேறி காரில் புறப்பட்டு சென்றார். அமெரிக்காவுடன் கனிம ஒப்பந்தம் கையெழுத்திட சென்ற ஜெலன்ஸ்கியை முதலில் போர் அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட வைக்க ட்ரம்ப் முயற்சி எடுத்தார். இதற்கு ஒப்புக்கொள்ளாமல் வெளியேறிய ஜெலன்ஸ்கி